இன்றைக்கி மதியம் ஆளுங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் கிட்ட வேலை பார்த்துருந்தாங்க. ஒரு 10 ஆம்பளையாள், அப்புறம் ஒரு 15 பொம்பளையாள், அடுத்து கோவில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆள், அந்த மாதிரி ஒரு 35 பேர் கிட்ட வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மீன் வறுவல், உருளைக்கிழங்கு, அப்பளம் சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து வெஜ்ஜு, கொஞ்சம் பேர் நான்வெஜ்ஜுன்னு சொல்லதுனால ஃபஸ்ட்டு நாற்று பறிக்கிறவங்களுக்கு ஆம்பளையாளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து தான் நடவுல இருந்து ஆள் வந்தாங்க. ஃபஸ்ட்டு தாத்தாங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வேலை டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவசரமாக சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி 1 மணிக்கெலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். 30 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 40 பேருக்கு அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப டைட்டாக தான் வேலை போயிட்டே இருக்கும். நம்ம சமைச்சு முடிக்கிறத விட அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கிட்டேருந்து வந்து கமெண்ட்ஸ் வரும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும். ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வந்து ஒரு பயமாகவே இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வர வரைக்கும். இப்போ அப்படி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளையாளுக்குலாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பொம்பளை ஆளுங்க வந்தாங்க. ஆம்பளை ஆளுங்க வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரமாக இருந்தாலும் சரி, உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, உப்பு அதிகமாக இருந்தாலும் எப்படியாவது சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் பொம்பளை ஆளுங்க பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக இருக்குது, இல்லை காரம் கம்மியாக இருக்குது, இல்லை காரம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட் சொல்லுவாங்கள்ல. அதனால் வந்து பயந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு சமைச்சா கூட அப்படி சமைக்க மாட்டோம், எப்படியோ ஒன்று சமைச்சிருவோம். ஆனால் ஆளுங்களுக்குலாம் சமைக்கும் போது ரொம்ப பயந்து 2-3 டைம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு போடுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நானுமே வந்து இப்படி தான் எப்போவுமே வந்து சமையல் ஆளுங்களுக்கு சாப்பாடு போடும்போது எப்போவுமே இப்படி தான் போடுவோம். இன்றைக்கி வந்து 15 ஆள் நடவு வந்திருந்தாங்க. நாளைக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி முடிச்சிட சொல்லியிருக்கோம், பார்ப்போம் இன்னும் எப்படின்ட்டு. அப்படியே இருந்தால் கூட நாளைக்கு நடவு வைக்க மாட்டோம். ஏன்னா திருவிழா வேறு ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு வேறு ஒரு பக்கம் பசங்க எல்லாம் வந்து கட் அவுட் போடுறது, அப்புறம் வந்து சீரியல் பல்பெல்லாம் கட்டுறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க்கு. கோவில் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து கூட்டம் இப்போவே வந்து நல்ல களை கட்ட தொடங்கிடுச்சு. நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பர்